வெல்கம் டு SS Food Corner. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். எண்ணெய் யூஸ் பண்ணி முறுக்கு பண்றது எப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணுங்க. முறுக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அதுக்கான மாவை ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அது 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு தான் சேர்க்க போகிறோம். கூடவே 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா சேர்றது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. கருப்பு எள் சேர்த்துக்கிட்டோன்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வரும். நான் இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். கருப்பு எள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அன்சால்டட் பட்டரை இது கூடவே சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு மாவு கூட நல்லா சேர்கிற மாதிரி மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம எடுத்துருக்க மாவு அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் தான் கரெக்டாக இருக்கும். அது மேலே போட்டோன்னா நம்ம எண்ணெயில் போடுறப்போ கரைஞ்சி போயிடும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைகிறது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இடியாப்பம் பண்ணுறதுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். முறுக்குனாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரேட்டாக தான் இருக்கும். அதுலேயும் நம்ம வெண்ணெய் சேர்த்து பண்ணுறதுனால முறுக்கோட ஃப்ளேவர் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். முறுக்கு நீங்கள் வெறும் கடலை மாவில் கூட செய்யலாம். நம்ம அரிசி மாவு சேர்க்குறதுனால முறுக்கு இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரும். மாவு ரெடி பண்ணிவிட்டு ஊற வைக்கணும், ஃபர்மெண்ட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். எல்லா மாவுமே சேர்ந்து நல்ல ஒரு ஷேப்புக்கு வர்றது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபைவ் to 10 மினிட்ஸில் இந்த மாதிரி ஷேப் வர ஆரம்பிச்சிடும். நம்ம பட்டரும் சேர்த்துருக்கனால எந்த ஒரு ஆயிலெல்லாம் அப்ளை பண்ணணும்னு இல்லை. வெண்ணெய் முறுக்குக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இடியாப்பம் மேக்கரில் ஸ்டார் ஷேப் அச்சு எடுத்துக்க போகிறோம். பண்ணுறதுனாலே நம்ம இந்த ஸ்டார் ஷேப் அச்சு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இடியாப்பம் மேக்கரில் இப்போ நம்ம மாவு உள்ளே வச்சிடலாம். டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ண வச்சிடலாம். ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா சூடானதுமே டைரெக்டாகவே நம்ம முறுக்கு மாவை புழிஞ்சு விட்டுக்கலாம். மாவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளாடியும் நல்லா ஃப்ரை ஆகி கிடைக்கும். நல்ல கோல்டன் கலர் ஆனதுமே அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் நல்ல கோல்டன் கலர் ஆகி நல்ல கிறிஸ்பி ஆனதுமே நம்ம இதை எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஷேப்பாக வரணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒரு பிளேட்டில் நல்லா சுற்றி எடுத்து அதை டைரெக்டாக ஆயிலில் போட்டுக்கோங்க. இந்த பேட்சில் முறுக்கு ஃப்ரை பண்ணுறப்போ ஏற்கனவே சுற்றி வச்சு அதை தான் டைரெக்டாக ஆயிலில் போட்டுக்கிறேன். இந்த சைடு நல்லா ஃப்ரை ஆகி கிடச்சதும் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். ஈவினிங் டீ குடிக்கிறப்பெல்லாம் இந்த முறுக்கு ஒரு பெஸ்ட் காம்போன்னு தான் சொல்லலாம்.
கடலை மாவு அரிசி மாவு ரெண்டுமே சேர்த்துக்கிறனால முறுக்கு நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், அதே நேரம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். ரெண்டு சைடும் நல்ல கோல்டன் கலர் ஆகி முறுக்கு நல்ல கிறிஸ்பியாக ஆனதுமே நம்ம இதை எண்ணெயிலேருந்து வடிகட்டிக்கலாம். நீங்களும் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி முறுக்கு ரெடி பண்ணி டீ டைம் கூட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்.